Hello friends, welcome back to my channel. ஒரு plain கூடையில தத்ரூபமா கொக்கு உருவத்தை பின்னி அந்த கொக்கோட கழுத்தையே கைப்பிடி மாதிரி முதல் முறையா நம்மளோட YouTube சேனல்ல இத கிளியரா எப்படி பின்றதுன்னு வீடியோ போட்டுறோம். அது உங்களுக்கு தெரியும். இந்த கொக்கோட உருவம் மட்டும் இல்லாம இதே மெத்தட்ல ஹார்ட் ஷேப், ஃப்ளவர் பாட், அதுக்கு அப்புறம் டால் Dress இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டோம் வீடியோ நம்மளோட சேனல்ல போட்டுறோம். இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் எடுத்து பிகினருக்கு கூட கிளியரா புரியுற மாதிரி அத வீடியோவா மேக் பண்றது கூட எனக்கு கஷ்டமே கிடையாது. ஆனா ஒரு சில திருட்டு ஆசாமிங்க கிட்ட இருந்து இத காப்பாத்துறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்னோட உழைப்பு. என்னோட உழைப்பையே நான் என்னோட சேனல்ல திரும்ப போட முடியாம போயிருமோன்ற பயத்தினால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். ஏன்னா கஷ்டப்பட்டு நான் ஒரு வீடியோ போடுவேன். அது ஏதாவது ஒரு திருட்டு ஆசாமிங்க அது ஒரு 2-3 திருட்டு சேனல் இருக்கு. அதையெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கூட்டு அதை யாரும் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். என்னோட ஐடியாஸை மட்டுமே எடுத்து போடுறதுக்காகவே சேனல் ஓபன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கும்பல். களவாணி கூட்டம்னு சொன்னா கூட தப்பு இல்லை. என்னோட ஐடியாஸை எடுத்து போடுறது இல்லாமல் மறுபடியும் நான் ஒரு வீடியோ அதையே திரும்ப போடுவேன் பார்த்தீங்களா. அப்போ வந்துட்டு என்னமோ அவங்க ஐடியா தான் நான் எடுத்து திரும்ப போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையும் கலப்பி விடுற ஒரு பயங்கரமான கிரிமினல்ஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஒரு சிஸ்டர் 2 ஷார்ட்ஸ் வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரே சேனல் வீடியோ தான். அதில் ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொக்கோட உருவத்தை அது என்னமோ பின்னியே வச்சுருந்தாங்க. இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி தான் நான் பின்ன போகிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்க போகிறேன் இது எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்தேன். அடுத்தவங்களோட மூளையை திருடி அடுத்தவங்களோட கஷ்டத்தை திருடி மக்கள் சேவை செய்கிற இவங்க அந்த வீடியோவை போட்டாங்கன்னா மறுபடியும் இதே மெத்தடில் இன்னொரு வீடியோ போட முடியாது. ஏன்னாக்கா லாஸ்ட் டைம் நம்ம ரெட் கலரில் இந்த பர்ஸ் பின்னோம் இல்லையா, இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இதை நியூ ஐடியா பேக்கை மாற்ற ரெகுலர் ஃபாலோவர்னா என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது இதுதான் அந்த ஃப்ளமிங்கோவையே இதில் சின்னதாக வந்துட்டு பின்ன போகிறேன். ஆல்மோஸ்ட் பின்னி முடிச்சிட்டேன். இதை பின்னி முடிச்சே 1 வாரம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தான் பின்ன வேண்டியிருக்கு. என் பையனுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுனால இதை ஃபினிஷ் பண்ண முடியல. அவனோட ஸ்டடீஸ் தானே ரொம்ப முக்கியம். மக்கள் சேவை செய்கிற அந்த பெரியவங்க அடுத்த அந்த வீடியோ போட்டாங்கன்னா மறுபடியும் என் வீடியோவை என்னால் போட முடியாமல் போயிடும். என்னோட ஃபாலோவர்ஸாகவே இருந்தாலும் எல்லா வீடியோஸையும் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கும் டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி திருட்டு ஆசாமிகள் சொல்கிற ஒரு சில பொய்யும் உண்மைன்னு சொல்கிறதுக்கு நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஒயர் கூட பின்ற சேனல்ஸ்லேயே ஜெனியூனாக நிறைய சேனல்ஸ் இருக்குது. பர்டிகுலராக சொல்லணும்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்கெல்லாம் உண்மையாகவே ரொம்ப ஜெனியூனானவங்க. இப்போ ஒரு களவாணி கூட்டம் உருவாயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, என்னோட ஐடியாஸை மட்டும்தான் எடுத்து போடுவேன்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னோட சேனலில் வர வீடியோஸ்லாம் மேலே இந்த நோட் கொடுத்துருக்கேன் பாருங்க, இது கொடுத்துருப்பேன். என்னோட வீடியோஸை அதர் யூடியூப் சேனல்ஸ் காப்பி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை சொல்லியும் ஒரு சில சேனல்ஸ் வந்துட்டு கேட்கறது கிடையாது. எப்படியாவது குறுக்கு வழியில் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கணும், அதுதான் அவங்களோட மோட்டிவ். எழுதுறது மட்டும் இல்லாமல் நான் சொல்லவும் சொல்லியிருப்பேன். என்னோட சேனலில் வர நியூ ஐடியாஸ் எல்லாமே என்னோட சேனல் சப்ஸ்கிரைபருக்காகவும் ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இல்லைன்னு அந்த முக்கியமான அந்த இடத்தெல்லாம் பின்னி காமிக்கிறேன் இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் நான் சொல்லியும் இருப்பேன். ஒரு சில திருட்டு சேனல்ஸ் என் வீடியோஸை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியும் இருப்பேன். அதையும் மீறி உன்னோட வீடியோஸை மட்டும்தான் நான் எடுத்து போடுவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டுருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே உண்மையாக தெரியல. இவங்களுக்குலாம் என்ன தைரியம்னாக்கா, நான் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து வீடியோ போடுறேன், நான் அவனை நேரில் போய் கேட்கவா போகிறேன், சண்டையாக போட போகிறேன், இல்லை கேஸாக கொடுக்க முடியும், நம்மளை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்ற தைரியம் தான் இவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி திருட்டு நடக்கிற இடத்துல நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்குற ரைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இப்போ நான் ஒரு பர்டிகுலர் சேனலை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். இது முதல் வீடியோ கிடையாது, இது 3வது வீடியோ. இதுக்கு மேலேயாவது திருந்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க. அவங்களோட நேச்சரே அதுதான், மக்களை ஏமாத்துறது. என்னோட எஃபர்ட் ஒரு இடத்துல திருடப்படுது அப்படின்னா நான் அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, நான் வேறு ஏதோ ஒரு சேனல்ல இருந்து திருடி பொய்யா வந்துட்டு இந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சு போடுறேன்னு தான் நினைப்பாங்க இல்லையா. ஸோ என்னோட கடமையை நான் கரெக்டாக செய்வேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் என்னோட ரொட்டீன் ஒர்க்கு காலையில் பிளான் பண்ணிட்டு தான் அந்த நாளையே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஒரு சில திருட்டு சேனல்னால. இந்த வீடியோவுக்காக உட்காந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுற அந்த டைமை தான் நான் சொல்கிறேன். ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சோஷியல் மீடியா திருட்டுகள் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக தடுக்கப்படும். என்னோட ஐடியாவை ப்ரொடெக்ட் பண்ணுற கடமை உங்களுக்கு இருக்குது. சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி திருட்டுக்களை எப்படி தடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.